புனிதா, நான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீ சொல்ற மாதிரி ஒருத்தரையும் காணுமே. காணுமா? ஆமாங்க, இல்ல. அதுக்குள்ள எங்க போயிருப்பான்? நம்ம கவனிக்கிறோம் தெரிஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டானா? நம்ம கண்ணில் படக்கூடாதுன்னு மறைஞ்சிருக்கலாம், இல்ல வேற யாரையாவது கூட பார்த்துக்கலாம்ல புனிதா. இல்ல கபிலன், நான் துரசிங்கத்தை தான் பார்த்தேன். புனிதா, ஆளா எதுவும்? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனா பாலா சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கல. அவளுக்கு தெரியாம கூட துரசிங்கம் வந்திருக்கலாம் இல்லையா? மா, இவ்ளோ பேர் இருக்குமேனு ஏதாவது இருக்கான்னு பாரு. அந்த கபிலன் தான் பேசுறானா, புனிதானியும் பேசுறாங்க பாத்தியா? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். பார்த்துக்கலாம், பேசாம வாடி. சரி புனிதா, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க நார்மலா சிரிச்சுட்டே வாங்க, நான் அங்க இருக்கேன். எம்மாடி, எங்கம்மா இருக்கிறீங்க? இதோ கிட்ட வந்துட்டோம்ப்பா. இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவோம். சரிம்மா சரிம்மா, நல்லது. அப்ப நான் போன வச்சிடுறேன். அப்பாப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயங்கிற? அப்ப முதல்ல அதைத்தானே சொல்லணும். சொல்லு. இங்க இந்த கபிலன் எப்ப பார்த்தாலும் அன்னிக்கிட்ட வந்து ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டே இருக்கான்ப்பா. ஓ ஏமா, இந்த மடப்பைய உன் அண்ணன் வல்லவன், அவன் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க 2 பேரையும் பேச விட்டுட்டு அண்ணன் நிஜமாவே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்பா, ஒருவேளை இங்க இருந்து 2 பேரும் தப்பிக்க பாக்குறாங்களோ? இல்லம்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அப்படி ஏதாவது திட்டம் இருந்துச்சுன்னா புனிதா இத்தனை நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ செஞ்சிருப்பானே, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. மண்டபம் வரைக்கும் வந்து சேர்ந்துருங்க, பத்திரமா பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்ப இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், கவலையே படாத. சரிப்பா. ரைட்டு. டேய் மாப்ள, மாப்ள மணிகண்டா. மாமா, இங்க வாடா மாப்ள. ஒரு நிமிஷம் பேசிட்டு பாரு. சொல்லுங்க மாமா. இப்பதான் யாருடி போன் பண்ண? ஓ, அப்ப கார் கிட்ட வந்துருச்சா? அப்ப பட்டாசு கொளுத்தலாமா? அட யாரா இவன், பட்டாசை விட சுறுசுறுன்னு இருக்கிற. நான் முதல்ல என்ன சொல்றேன்னு கேளு. கபில பையன் இருக்கலாம்ல, அவன் அவன் புனிதா கிட்ட போய் தொணன்னு அப்பப்ப ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறானாமா. அட அதை விடுங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. ஏய் மாப்ள, அதெல்லாம் அப்படி வர்றது வரட்டும் போறது போகட்டும்னு விட்டே இருந்துட முடியாதுடா. எனக்கு என்னமோ அந்த கபிலம் பையன் ஏதோ திட்டம் போடுறானோன்னு சந்தேகமா இருக்குது. அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கட்டும், பாத்துக்க. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போ. சரி. அண்ணா, 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 என்ன ஐயா, என்னது ஓட்டுறாரு? அண்ணா, எங்க பாத்து அண்ணா, ஓட்டுங்க, கொஞ்சம் என்ன பார்த்து வளைச்சு ஓட்டுங்க அண்ணா. அண்ணா, ஏய், என்ன வளவாடு? அம்மா, அண்ணா, என்னண்ணா ஆச்சு? அண்ணா, அண்ணா பாத்து. அண்ணா, ஐயோ, என்னாச்சுடா அவருக்கு? என்ன என்னடா? டிரைவருக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கே, மயங்கி விழுந்துட்டாரு. ஊர்வலம் வேற பாதி வழியில நிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? பொண்ணையும் மாப்பிளையும் பத்திரமா கூட்டி போக வேண்டாமா? அச்சோ, கொஞ்ச நேரம் சும்மா இரு மணிமேகலை. அண்ணா பாட்டுக்கு உளறிட்டு இருக்க. அத இத்தனை பேர் இருக்கோம்ல, என்ன பண்ணலாம் பாக்கல. இரு மாட்டேங்கிறாரு, மயங்கிட்டாரு. கபிலன், ஒரு நிமிஷம் வந்து என்னாச்சுன்னு பாருங்களா. இரு புனிதா, நீங்க வாங்க. அண்ணா இருமா, நீங்க வாங்க. வாங்க தம்பி, வாங்க. என்னாச்சுன்னு பாருங்க. அண்ணா என்ன ஆச்சு? அண்ணா இங்க பாருங்க. அண்ணா, குடிச்சிருக்காரு. என்ன குடிச்சிருக்காரா? குடிச்சிருக்காரா? இவ்வளவு நேரம் நல்லா தானே வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. கபிலன், மூச்சு இருக்கான்னு பாருங்களேன். தோ பாட்டில் உள்ள இருக்கு பாருங்க. இப்பதான் குடிச்சிருக்காரு போல, அதான் போதையில மயங்கிட்டாரு. அடப்பாவி,
ச்சே, என்னது இது? இப்படியா பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வரும்போது பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு கிடக்குறது? நான் வேணா வண்டி ஓட்டணுமா? இல்லை பிரதாப், நீங்கள் ஒன்று பண்ணுங்க. டிரைவர் ஆட்டோவில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வாங்க. நான் வேற யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். குடி. சரி சார். பார்த்து இரு. இங்கே வா. ஆ தம்பிங்க வாங்க, இதோ வரேன் சார். இந்த பாட்டிலை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துரு. ஆ பாத்து ஐயோ மெதுவா பாத்து 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 வா மெதுவா வா தூக்குங்க. சீக்கிரம் வா. பத்திரம் பத்திரம். தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துக்கு பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு போகணும். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க வண்டிய கபிலன், ஆமா கபிலன், ப்ளீஸ் நீங்க கார் ஓட்டுங்களேன் எனக்காக. நீங்க சும்மா இருங்க. வேண்டாம் மாமா. புனிதா, இரு புனிதா. நானும் ஓட்டக்கூடாது, நீயும் ஓட்டக்கூடாது. வேற யாருக்கு வண்டியும் ஓட்ட தெரியாது. வேற எப்படி மண்டபத்துக்கு போக முடியும்? நீயே சொல்லு. வல்லவன் சொல்றதும் சரிதான் புனிதா. ஆ, உன் கம்பெனில வேலை செய்யறவர் தானே, அதான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறோம்ல. முதலாளிக்காக இது கூட செய்ய மாட்டாங்க. செய்யட்டும் செய்யட்டும். அம்மா, அவர் யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? புனிதா கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கவர். இருக்கட்டும்டா, இருக்கட்டும். எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் முதலாளிக்கு ஒரு கஷ்டம்னா உதவுறதுல தப்பு இல்லையே. தம்பி வாங்க, உட்கார்ந்து நீங்களே வண்டியை ஓட்டுங்க. மணிமேகலை, சம்பளம் கொடுக்கறோங்கிறதுக்காக எந்த வேலை வேணும்னாலும் பார்க்கணுமா என்ன? நம்ம நேரம் ஹெல்ப் கேட்கறோம், அதுக்கும் அதிகாரம் தான் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க தென்மொழி, இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு நீங்க என்கிட்ட வம்புக்கு வரீங்க? உள்ளது தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுடா கிடைக்கும் அதை வச்சு சண்டை போடலான்னு பாத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. மா, உனக்கு வேற வேலையே இல்லையாமா? எப்போ பார்த்தாலும் நயன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டே இரு. நான் தான் கபிலன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பேசு பேசு. கபிலன், எனக்காக வண்டி ஓட்டுங்களேன். இரு புனிதா. தாராளமாக டிரைவ் பண்ணுறேன் வல்லவரேன். இது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுறது. நீ பேசாம வா புனிதா.